அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தருடைய அந்த புலிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரோம். நாம் இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் 278 பதிவுகள் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நாம் பார்க்குறது 279வது பதிவு, பாடல் எண் 278. இப்போ இந்த பாடலில் அந்த புலிப்பாணி சித்தர் இதுவரையிலும் சொல்லி வந்த அந்த தசாபுத்தி அந்தரங்களை பற்றிய சூட்சம விளக்கங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை பின்னால் பார்ப்போம். ஆமென்ற திசை புத்தி காலம் பற்றி அணுவணுவாய் சொல்லிவிட்டோம் அனுசரிப்பாய், நாமென்ற திசாபுத்தி காலம் தன்னில் நன்றான பலன் அதனில் நவின்று விட்டோம், தாமென்ற கிரகமதன் ஆட்சி உச்சம், தப்பாத நட்பு நிலை சத்துரு நீச்சம், போமென்ற பகச்சாரம் பார்த்து நீயும் பொருளது போல் பயனறிந்து புகழ்வாயே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. அப்போ அந்த முதலடியில் அவர் சொல்லும்போது ஆமென்ற திசாபுத்தி காலம் பற்றி அணு அணுவாய் சொல்லிவிட்டோம் அனுசரிப்பாய்ங்கிறார். ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கிற யோகம், அது சுபயோகமாக இருந்தாலும் அசுபயோகமாக இருந்தாலும் அந்த யோகத்தினுடைய பலனை அறுவடை செய்கிற காலம், அதாவது அந்த ஜாதகனுக்கு வழங்குகின்ற காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது தசா புத்தி அந்தரம் நடத்தக்கூடிய காலம்தான். யார் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட சுபயோகம் அமைப்பு இருக்கோ அந்த சுபயோகத்துக்கான அமைப்புக்கான பலனை அந்த ஜாதகனுக்கு வழங்கணும், அதுதான் விதி. சரி, அந்த சுபயோகத்துக்கான பலன் எந்த காலத்தில் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் தசாபுத்தி அந்தரத்தை தான் ஆய்வு பண்ணணும். அதை இங்கே புலிப்பாணி சித்தர் கடந்த 81 பாடல்களில் 9 திசைகளினுடைய உட்பிரிவு காலங்களையும் சேர்த்து பாடல்களை தந்திருக்கிறாங்க. அதைத்தான் இங்கே சொல்கிறார், அணு அணுவாய் சொல்லிவிட்டோங்கிறார். மொத்தம் ஒரு மனிதனுக்கு பூர்ண ஆயுசுனா 120 வருடங்கள் வரணுங்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய கணிப்பு. அந்த 120 வருடங்களை இந்த 9 கிரகங்கள் தம்முடைய தசாபுத்தி அந்தர காலங்களில் அந்த ஜாதகனுக்கு பிரித்து வழங்கும் அப்படிங்கிற போது அப்போ ஒவ்வொரு கிரகமும் எத்தனை வருடம் தசை நடத்தும், எத்தனை வருடம் புத்தி நடத்தும், எத்தனை வருடம் அந்தரம் நடத்துங்கிற சூட்சமங்களை எல்லாம் கடந்த பாடல்களில் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. சூரியனுக்கு 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், செவ்வாய்க்கு 7 வருஷம், ராகுவுக்கு 18 வருஷம், குருவுக்கு 16 வருஷம், சனிக்கு 19 வருஷம், புதனுக்கு 17 வருஷம், கேதுவுக்கு 7 வருஷம், சுக்கிரனுக்கு 20 வருஷம்னு மொத்தம் கூட்டணும்னு சொன்னால் 120 வருஷம். சரி, ஒரு கிரகம் தசை நடத்துறது, இப்போ உதாரணத்துக்கு சூரியன் தசை நடத்தினா அந்த சூரிய தசை 6 வருஷத்தில் மறுபடியும் இந்த 9 கிரகங்களும் உட்பிரிவுகளாக பிரிக்கும். சூரிய தசையில் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தின்னு அந்த 9 கிரகங்களினுடைய புத்தி காலம் உட்பிரிவுகளாக அந்த 6 வருஷத்தை பங்கு போட்டு அந்த ஜாதகனுக்கு பலன் கொடுக்கும். எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது அவனுடைய ஜாதகத்தில் சுட்டி காட்டும். தசை நடத்துகிற கிரகமோ அல்லது புத்தி நடத்துகிற கிரகமோ அவனுடைய ஜாதகத்தில் ஆட்சியில் இருக்கா, உச்சத்தில் இருக்கா, பகையில் இருக்கா, நீச்சத்தில் இருக்கா, நட்பில் இருக்கா, சுபக்கிரகங்களோட சேர்ந்து இருக்கா, சுபக்கிரகங்களுடைய பார்வை இருக்கா, அசுப கிரகங்களோட சேர்ந்து இருக்கா, அசுப கிரகங்களுடைய பார்வை இருக்கா, சுப வீட்டில் இருக்கா, அசுப வீட்டில் இருக்கா, எத்தனையோ சூட்சமங்கள் அதை பூரா மிக தெளிவாக சூரிய தசை காலத்தில் ஆரம்பித்து சுக்கிர தசை காலம் முடிகிற வரையிலும் அந்த 9 கிரகங்களுடைய தசை காலத்தில் உட்பிரிவுகளையும் சேர்த்து தனித்தனியாக ஒரு பாடலாக புலிப்பாணி சித்தர் சொல்லி வந்திருக்கிறாங்க. அதை நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பாடலுக்கும் நம்பரை கொடுத்து உங்களுக்கு முன்னால் விளக்கம் சொல்லிக்கிட்டே வந்திருக்கும். அதைத்தான் இங்கே புலிப்பாணி சித்தர் இந்த பாடலில் சொல்கிறாங்க. அடுத்த 2வது அடியில் சொல்கிற போது நாம் என்ற தசாபுத்தி காலம் தன்னில் நன்றான பலனதிலே நவின்று விட்டோம் அப்படிங்கிறார். அந்த தசைக்குள்ளே வரக்கூடிய உள்பிரிவு காலம் புத்தி காலம். சூரிய தசைனா சூரிய புத்தி, அடுத்து சந்திர புத்தி, அடுத்து செவ்வாய் புத்தி, அடுத்து ராகு புத்தின்னு அப்படி வருஷ கிரமமாக வரக்கூடியது. அந்த ஒவ்வொரு திசைக்குள்ளேயும் வரக்கூடிய ஒவ்வொரு புத்தி காலத்துக்கும் தனித்தனியான பாடலை கொடுத்து அந்த காலத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பொது பலன் விளையும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லி, இது தவிர ஜாதகத்தையும் நீ ஆராய்ச்சி பண்ணித்தான் பலன் சொல்லணும் அப்படிங்கிற சூட்சமத்தையும் ஒவ்வொரு பாடல்களில் நமக்கு சுட்டி காட்டி நல்லா சொல்லியிருக்கிறேன். அதை ஓதி உணர்ந்து உன்னை நாடி வருபவர்களுக்கு நீங்கள் பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாம் என்ற தசாபுத்தி காலம் தன்னில் நன்றான பலன் அதிலே நவின்று விட்டோம்.
அப்படிங்கிறார். அடுத்து இங்கே 3வது அடித்து போனீங்கன்னா அங்கே தான் மிகவும் சூட்சமமான நுட்பத்தை சொல்கிறாங்க. ஒரு ஜோதிடர் தன்னை நாடி வரக்கூடிய ஜாதகனுக்கு பலன் சொல்லும்போது எந்த மாதிரியான விதிகளை அவன் கைக்கொள்ளணும், எப்படி பலன் பிரித்து எப்படி ஆராய்ச்சி பண்ணி அந்த ஜாதகனுக்கு பலன் சொல்லணும் அப்படிங்கிற நுட்பத்தை இந்த பாடல் அந்த 3வது அடியில் சொல்கிறார் பாருங்க. தாமென்ற கிரகமதன் ஆட்சி உச்சம், தப்பாத நட்பு நிலை, சத்துரு நீச்சம். பலன் சொல்லும்போது அந்த ஜாதகனுக்கு தசை நடத்தக்கூடிய அந்த தசை கரகம் தசாநாதன் சொல்லுவாங்க. அந்த தசாநாதன் அவனுடைய ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆட்சியில் இருக்காரா, உச்சத்தில் இருக்காரா, தப்பாத நட்பு நிலை. நட்பை ஆராய்ச்சி பண்ணும்போது கொஞ்சம் கூட சரித்திராதீங்க, ரொம்ப ஆராய்ச்சியில் ரொம்ப நுட்பமாக இருங்க. நட்பு வீட்டில் இருக்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் அது நட்பு நிலை இல்லாத வீடாக கூட இருக்கலாம். ஆய்வு பண்ணும்போது தெளிவாக இருங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தப்பாத நட்பு நிலை அப்படிங்கிறார். அடுத்த சத்துரு நீச்சம். அந்த தசை நடத்தக்கூடிய திசாநாதன் அல்லது புத்தி நடத்தக்கூடிய புத்திநாதன்கிற கிரகம் அந்த ஜாதகத்தில் சத்துரு சாணம் பகை கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கானா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அல்லது நீச்சம் அடையக்கூடிய ராசி வீட்டில் இருக்கிறானா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்படி பார்த்து திசை நடத்துகிற கிரகமோ அல்லது புத்தி நடத்துகிற கிரகமோ அல்லது அந்தரம் நடத்துகிற கிரகமோ அந்த ஜாதகத்தில் ஆட்சி வீடு, உச்ச வீடு, நட்பு வீடு, ஆட்சி கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறது, உச்ச கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறது, நட்பு கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறது, அல்லது ஆட்சி கிரகத்தினுடைய பார்வை வாங்கியிருக்கிறது, அல்லது உச்ச கிரகத்தினுடைய பார்வை வாங்கியிருக்கிறது, அல்லது நட்பு கிரகத்தினுடைய பார்வைக்குள்ளே இருக்கிறது. இதெல்லாம் அந்த ஜாதகத்துக்கு நல்ல பலம் கொடுக்கும். அந்த பலத்தினால அந்த கிரகம் அந்த ஜாதகனுக்கு நற்பலன்களை வாரி வழங்கும். அந்த சூட்சமத்தை இந்த வரியில் சொல்கிறான். அடுத்து இறுதி அடியில் சொல்கிற போதும் சொல்கிறார் பாருங்க. போமென்ற பகைச்சாரம் பார்த்து நீயும் பொருளது போல் பயனறிந்து புகழ்வாயே அப்படின்னு 4வது அடி. போம் என்ற பகைச்சார் எவ்வளவு பெரிய யோகத்தை வாங்கி கிரகங்கள்னாலும் அது திசை நடத்துகிற காலத்தில் அந்த கிரகம் ஜனன ஜாதகத்தில் பகைச்சாரம் பெற்றிருந்தால், அதாவது பகை கிரகங்களினுடைய நட்சத்திரத்து சாரத்தில் அது பயணம் போய் கொண்டிருந்தால் ஜனனத்தின் போது அந்த ஜாதகத்தில் அமைந்திருக்கிற அந்த யோகத்தை வழங்காது. அதுக்கு பதிலாக தவறான கெடுதலான பலனை எந்த ஜாதகனுக்கு வழங்கும் அப்படிங்கிற சூட்சமத்தை நாம் புரிஞ்சுக்கணுங்கிறார். ஆக உங்களை நாடி வரக்கூடிய ஒரு ஜாதகனுக்கு பலன் சொல்லும்போது தசா, புத்தி, அந்தரம் இந்த 3 விவரத்தையாவது நீ கணிச்சு எடுத்துக்கிட்டு அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம், அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம், அந்த அந்தரம் நடத்தக்கூடிய கிரகம் ஆகிய அந்த 3 கிரகங்களும் அவனுடைய ஜனன ஜாதகத்தில் ஜனனத்தின் போது வலுப்பெற்று இருக்கிறதா அல்லது பலவீனப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத நல்லா கணிச்சு வச்சுக்கிட்டு அதன்படி அந்த ஜாதகனுக்கு அந்த கிரகங்கள் பலன் அளிக்கும் அப்படிங்கிற உண்மையை நீங்கள் உங்களை நாடி வரக்கூடிய உங்களுடைய ஜாதகனுக்கு நீங்கள் அந்த பலனை சொல்லி அவனுக்கு நல்வழி காட்டணும் அப்படிங்கிற சூட்சமத்தை இந்த பாடலிலே சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகவும் தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.